ஓகே கைஸ், அதாவது டுடே இது என்ன நான் கேட்டேன்னாக்க இப்போ செட்டப் நம்பர் 1 டே லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதில் நம்ம என்ட்ரி போகிறது தான் இந்த செட்டப்போட ரூல். இது இது என்னன்னாக்கா டேயோட ஐ லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அதில் போகிற செட்டப்பு அப்படின்னா டிடின்னு வச்சுக்கிறோம், இல்லாட்டி கச்சல். இந்த செட்டப் நேம் கச்சல் டிடின்னு வச்சுக்கோங்க, அதான் நல்லா இருக்கு. டிடி செட்டப்பு. அப்படி டிடி செட்டப் மீன்ஸ் என்னன்னாக்க நீங்கள் நல்லா ஒரு ப்ராக்டிஸ்ட்டு ஏதோ ஒன்று அப்படி பார்த்தீங்கன்னா இதில் என்ன கான்செப்ட் அப்படி வரனா ஒரு கேண்டிலு ஒரு கேண்டிலோட ஐஏ ஓகேவா, ஐஏ ஸ்வீப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் ஃபஸ்ட்டா ஓகேவா. ஒரு கேண்டில் ப்ரீவியஸ் ஒரு கேண்டிலோட ஐஏ ஸ்வீப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் ஃபஸ்ட்டானா இந்த கேண்டில் கீழே பாடி க்ளோஸ் ஃபஸ்ட்டானா என்ன அர்த்தம் கணக்காகும்னாக்க இன்னைக்கு டேயோட ஐஏ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகி போயிடும். இதுதான் அதிகபட்சம் இன்னைக்கு டேயோட ஐஏ வேணா தான் இருப்பான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு என்னன்னாக்க இது ரிவல்ஸை ஒரு கேண்டிலோட லோ ஸ்வீப் பண்ணிட்டானாக்கா ஃபஸ்ட் இடத்த ஸ்வீப் பண்ணணும். இந்த ஐ ஸ்வீப் பண்ணிட்டானாக்கா இன்னைக்கு நாளுக்கு ஐவேன் அடுத்து லோவை வச்சுட்டு அதை ட்ரேட் பண்ணிட்டு அது மாட்டை ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். லோ எப்போ கிடைப்பான்னு சொல்ல முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு எது ஐயோ இல்லை லோவோ எது ஃபஸ்ட்டு கிடைக்கிறானோ ஃபஸ்ட்டு எதை ஸ்வீப் பண்ணுறானோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி நாளோட இது சிக்கிறோம் ஓகேவா. அப்படி சிக்கிடுச்சுனாக்கா ஓகே, இன்னைக்கு டேயோட ஐன்னு இதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த இடத்துல செல் என்ட்ரி போகிறதுன்றது ஹை ப்ராபபிலிட்டி, கண்டிப்பாக வின் ரேட் அதிகமாக இருக்கும். அதிக அளவு நம்ம ஆர்ஆர் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் சான்சஸ். இது டுடே இன்னைக்கு நாள் என்னது 2ஆம் தேதி 7ஆம் மாதம் ஓகேவா. இன்னைக்கு நாளுக்கு ஒரு என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 10:30க்கு மார்க்கெட் உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், இந்த கேண்டிலோட ஐஏவை ஸ்வைப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் கீழே வச்சுட்டான் ஓகேவா. இந்த பாடி க்ளோஸ் கீழே வச்சுட்டான். அப்போ இதுதான் இன்றைக்கி டேயோட என்னவாக இருக்கும், டேயோட ஐயாக இருக்கும் ஓகேவா. டேயோட ஐ இப்போ என்ன பண்ணலாம்னாக்க இதை 50 minutes டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னாக்க இந்த செல் சைடு கொடுத்த இந்த ப்ரெஷரை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கனாக்கா அந்த ப்ரெஷர் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா அந்த லோவர் டைம் ஃப்ரேம் அந்த ஐஆர் மார்க்கெட் சைக்கிளை அவன் கண்டினியூஸாக கொண்டு போகணும். அப்படி பார்த்தீங்கன்னா 50 minutes டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் ஏதாச்சும் இருக்காங்க பாருங்களேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெண்டாக ஒரு ஐஆர்எல் பார்த்தா இவன் தான் ரீசெண்டாக இருக்க ஐஆர் ஓகேவா. அப்போ இவன் இந்த போரோ கேனலோட அந்த செல் சைடு இருக்க ப்ரெஷர் அவன் கண்டினியூஸ் பண்ணணுனாக்கா அந்த கண்டினியூஸ் பண்ணணுனாக்கா இந்த இடத்துல இருக்க செல்லோட பவர் எடுத்துட்டு கண்டினியூஸ் பண்ணானா அவன் வேலிடானது. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்க இந்த ஐஆர்எல் எடுத்துட்டு இந்த லோவை எடுக்கணும் ஓகேவா. அது ஏன்டா இந்த லோவை எடுப்பான்னு கேட்டால் இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஒன்று இந்த கேண்டிலோட லோ கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும், இல்லாட்டி ரிவல்ஸ் வச்சா இந்த கேண்டிலோட லோவை தூக்கிட்டு மேலே போ. என்ன நடந்தாலும் இப்போ இந்த லோவை கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இஆர் கான்செப்ட் மாதிரி, இது இஆர் மாதிரி ஆட் ஆகும் கண்டிப்பாக மார்க்கெட். என்னோட கேள்வி என்னன்னாக்கா இப்போ இந்த லோவை எடுப்பானா மாட்டானான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுப்பான். ஒன்று இப்படியே வந்துட்டு பாடி க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லைனாக்க இங்கேருந்து வந்துட்டு கீழே இருக்க லோவை தூக்கிட்டு இப்போ இப்படி போகணும். ஆனால் என்ன நடந்தாலுமே இந்த லோவை தூக்கணும். அப்போ அந்த இதுக்கு படி பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு இங்கே கீழே வர போகிறோம் உறுதி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், 50 minutes இருக்க ஐஆர்எல் பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது 50 minutes ஐஆர் ஒன்று 50% டேரக்டாக இந்த 50% என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வச்சுட்டு டார்கெட்டை தூக்கி இந்த இஆரில் வச்சுருங்க ஓகேவா. அப்படி ஒன்று போகலாம். இப்படி ஒரு என்ட்ரி 0.5%. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதில் போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு கம்பெனிஸ் பார்க்குறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute போயிட்டு இந்த ஐஆரில் தொட்ட பின்னாடி பொறுமையாக பார்த்து பிரேக்கர் பிளாக் பார்த்து போடணும் ஓகேவா. எடுத்துட்டான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுதான் பிரேக்கர் பிளாக்கு ஓகேவா. அப்போ இந்த பிரேக்கர் பிளாக் உடச்ச உடனே என்ட்ரி போகலாம், இல்லாட்டினா இது ரிட்டன் வந்து எடுக்கும்போது போகலாம், அது உங்களோட இது. ஆனால் அது எவ்வளோ எப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேவா. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, அதனால நோட் பண்ணியிருக்கேன். இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு, ப்ளே ஆகுறான் வந்துட்டான் ஓகே. அப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இவன் சோச்சுன்னு வச்சா இவன் தான் பிரேக்கப் பிளாக்காக இருக்கான். ஆல்மோஸ்ட் பிரேக்கப் பிளாக்கு வந்திருக்கான். சரி ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே அவ்வளோதான் டிபி இன்னைக்கு நாளைக்கு இவன் டிபி எப்போ 1:3 நீட்டாக முடிச்சுட்டு நம்ம ஆட்டை வெளியேறான். ஆனால் இதில் வின் ரேட் இருக்கும் தவிர ஆர்ஆர் எதிர்பார்க்காதீங்க. அது இந்த செட்டப்பில் கிடைக்கிற கஷ்டம். லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு கம்பெனிஷன் பார்த்து போனீங்கன்னா ஆர்ஆர் கிடைக்கும். பட் அது உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கும். நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, அப்பப்போ போயிட்டு ட்ரேட் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த செட்டப் யூஸ் பண்ணலாம். இந்த செட்டப் யூஸ் பண்ணிங்கன்னா என்னன்னாக்கா போகிற ஒரு கேண்டில் 1:10-30 அந்த டயத்தில் உள்ளே போயிட்டு பக்கத்தில் இருக்க ஐஆரில் என்ட்ரி அந்த போகிற கேண்டில் லோவில் டிபி வச்சுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸ்டாப் லாட்ச்சு அந்த ஐஆர் கிரியேட் பண்ண கேண்டிலுக்கு மேலே இம்பேலன்ஸ் கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாட்ச் வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அடிச்சிடுவான் கண்டிப்பாக. அது ஒரு இது உறுதியான ஒரு விஷயம். எனக்கு வேறு எதுவும் நடக்காதில்ல. அவன் மார்க்கெட்டை ரிவர்சர் ஆக்குனாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி, அவன் அந்த லோவை தூக்கிட்டு தான் அடுத்து அவனோட யோசனை எதுனாலும் இருக்கும். நம்ம அந்த லோ வர தான் போகிறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு முடிச்சிட்டான். இன்னொன்று விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கனாக்க இன்றைக்கி நாளுக்கு இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ப்ரோ. இவன் போகிற கேண்டலோட ஐயை ஸ்விப் பண்ணிட்டா அவன் டேயோட ஐயே அப்போ லோ எப்போ முடியும் 12 மணிக்கு. அப்போ நீங்கள் மார்க்கெட்டு செல் சைடே போயிட்டு இருக்க போகிறான். அது எது வர போவான்னு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா ஹோல்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே என்ன தான் ஆனாலும் இன்றைக்கி ஹோல்ட் பண்ணிங்கனாக்கா இன்றைக்கி நாள் முடியும் போது ஒரு இடத்துல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1:20 வரை உங்களுக்கு இந்த என்ட்ரியே போயிருக்கும். ஆனால் பட் அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. திடீர்னு வந்து எஸ்எல் குத்துவான் தேவையா 1:3 போதும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். இது இந்த செட்டப் ஓகேவா. ப்ரீவியஸ் டே ஏதாச்சும் ஒரு நாள் இருக்கான உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்து காட்டுறேன். ஆனால் டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஓகே 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 இதை தூக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இந்த கேண்டில் ஓகேவா. இந்த கேண்டிலோட ஐயை தூக்கியிருக்கானா? ஓகே ஐயா தூக்கிறான். பாடி க்ளோஸ் பில்லோ வச்சுருக்கான். ஓகே வச்சுட்டானா அப்போ இந்த கேண்டில் வந்து பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவான், இந்த இடத்துல இது இருக்குது. இந்த இதுதான் போகிற கேண்டிலோட. அப்போ இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு இஆர்எல்லாக இருக்கும். 15 டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள். இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கானா? இந்த ஐஆர்எல் இருக்கா? என்ன பண்ணுறேன் 50 வேசனஸ் என்ட்ரி ஸ்டாப் லாஸு அபோ டார்கெட்டு இந்த இஆர்எல் ஓகேவா. 1:2 கிடைக்கிது. ப்ளே பண்ணி பாருங்கள் என்ன ஆகும். என்ட்ரி எடுத்தான் டிகர் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த செட்டப்பு இதுதான் எனக்கு பிடிக்கும். சப்போஸ் என்னன்னா நல்ல இன்றைக்கி டேவோட ஐயே வேந்தான் கீழே வர ஹோல்ட் பண்ணுவோம். இன்றைக்கி டே லோ வர போகும்னு சொல்லி ஹோல்ட் பண்ணினீங்கன்னா அது நம்மளுக்கு வேலைன்னு ஓட்டு போயிடும். அதான் சொல்கிறேன். போதுங்க வந்த வரைக்கும் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ஓகேவா. அது ப்ரீவியஸ் டேக்கு போவோம். இந்த நாளுக்கு ஓகே இது கோளாராக நிற்கிறான் நண்பர்களே. ஓகே அவன் லோவோ தூக்கியிருக்கான். ஐயா தான் தூக்கிட்டு வரணும். ஆனால் அவன் லோவோ தூக்கியிருக்கான். சரி ஓகே ஒரு இதுக்காக சும்மா அந்த இடத்துல போய் பார்ப்போம். இப்போ இவன் இதில் இருக்கான். 15 டைம் ஃப்ரேம் போனோம்னாக்கா ஐஆர்எல் இல்லைப்பா. ஓகே இஆர்எல் எடுத்துட்டான். ஸோ இது அவ்வளோதான். அந்த எக்ஸாம்பிள் போதும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஐடியா கிடைக்கும். இது வேலைக்கு போய்கிட்டே பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த செட்டப் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். எனக்கு அது கேரண்டி நான் தரேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் எதுனா கேளுங்க. கண்டிப்பாக. நன்றிகள் பல.